விட்டு உள்ளூரில் தன் பண்ணை வீட்டு மாடுகளை பராமரிப்பது கேவலம்னு அரபு நாட்டுக்கு போறான் இளைஞன். அங்க ஒட்டகம் மேய்க்க. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் ஒட்டகம் மேய்க்க வேண்டும் வெளிநாட்டில்? ஏன் அங்க போவானே, இங்க நம்ம வீட்டோட போயிருக்கலாம்ல. அப்புறம் 19ஆம் பக்கத்துல 27வது கதை. ரொம்ப நாளா யோசிச்சு வாங்கிய புது செருப்பின் விலை கையை கடித்தது, போட்டு பார்த்து நடந்தால் காலை கடித்தது. ரொம்ப யதார்த்தம் இது, கேஷுவல். என்ன காலில் புண்ணு, செருப்பு கடிச்சிருச்சு. 999 ரூபா மட்டும்தான் அந்த செருப்பு ரூபாய். ஆனா விலை கையை கிடைக்குது, செருப்பு காலை கிடைக்குது. ரொம்ப கேஷுவலான வரிகள், நம்ம வீட்டுல சாதாரண சொல்றது. 21ஆம் பக்கத்துல 33வது கதை. எப்போதும் சண்டை போடும் பக்கத்து வீட்டுக்காரி ஒரு வாரம் வெளியூர் சென்றிருந்தாள். அவள் சண்டை போடும் அடுத்த வீட்டுக்காரி செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அவள் வாசலையும் கூட்டி தெளித்து கோலம் போட்டாள். குரல் நினைவுக்கு வருதா? இன்னா செய்தாரே ஒருத்தல். தினமும் சண்டை போடும் பக்கத்து வீட்டுக்காரி நானும் அவள் வாசல் தெளித்து கோலமிட. எனக்கு இது நினைவுக்கு வந்தது. அந்த குரலோட ரிலேட்டடா பார்த்தோம்னா மதினி சொன்னாங்க 26ஆம் பக்கத்துல 51வது கம்பராமாயணம் ஜோக்கு. அது கூட சொல்லுவாங்க, 2 பேரும் ஒரு ஊருக்கு போனாங்களா, அந்த வானத்துல தெரியுதே சூரியன், இல்ல இது நிலா. உடனே எதிர்த்து ஒருத்தர் வந்திருக்காரு, ஐயா இது நிலாவா சூரியன்? ஐயா இல்ல நான் வெளியூருப்பா, எனக்கு தெரியாது. அது நினைவுக்கு வந்தது எனக்கு. அப்புறம் 72வது கதை. MBA படித்த செல்வன் ஒரு பெரிய கம்பெனியில் எழுத்தராக சேர்ந்தார். 8ஆம் வகுப்பு பெயிலான தனபால் அதில் நிர்வாக இயக்குனர். இது நிறைய நடக்கும். படிப்புல கம்மின்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா அவருடைய தன்னுடைய உழைப்பாலும் அனுபவத்தாலும் ஒரு கம்பெனி நிர்வகிக்கிற அளவுக்கு வந்திருப்பாரு. இவரு வெறும் புத்தகத்தை படிச்சு அது நடக்கும், நிறைய நடக்கும். 97வது கதை 36ஆம் பக்கத்துல. காந்தியை பற்றி பேச சத்திய சோதனை புத்தகம் கேட்டார் புத்தக கடைக்காரர்கிட்ட. சத்திய சோதனை என்று ஒரு புத்தகமா? என்ன இது சத்திய சோதனை? எனக்கு இதை கேட்ட உடனே கொஞ்சம் ஷாக்கு. ஓ இருக்கா இப்படி? ஆமா இருக்குமா, சத்திய சோதனைங்கிறதே தெரியலையா? என்னடா இது சத்தியத்துக்கு வந்த சோதனை. அப்புறம் 111வது கதை. ஒரே துப்பாக்கி ஆசை கொன்றது வாஞ்சிநாதனை தியாகி ஆக்கியது. நச்சுன்னு அப்படி குண்டு மட்டாப்புல எங்க அப்பா சொல்லுவாங்க, ஊசி ஒரு பக்கம் தச்சு மறுபக்கம் வர்ற மாதிரி. ஒரே சம்பவம் தான், அவனை சுட்டது இவனை தியாகி ஆக்கியது. வாஞ்சி மணியாச்சு நம்ம பேர் வைக்கிற அளவு. ரொம்ப யதார்த்தமா சின்ன ஒரே வரியில. ஒரு வாரம் வெளியூர் சென்று விட்டு ரயிலில் வந்து இறங்கியவர்கள் பையில் வீட்டு சாவியை காணோம் என புலம்பியவாறே வீடு வந்தனர். வீட்டு சாவி கதவில் அப்படியே இருந்தது. அது ஒருவேளை எங்க ஊரா இருக்கும், நல்ல ஊரு. இதை படிக்கிறவர்கள் எல்லாருமே தன் ஊர் பெருமையை பேசிக்கலாம். எங்க ஊர் இருக்கலாம், நான் இப்ப இளையர் சன்னதிலுமே சுபா நகருமே. அதனால சாவி ஒரு வாரம் அப்படியே இருந்திருக்கு பத்திரமா. நல்ல மக்கள், நல்ல மனிதர்கள் உள்ள ஊர் போல. அப்புறம் இன்னொன்னு சாரை நான் வன்மையா கண்டிச்சு இப்ப சொல்ல போறேன், கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. 1959 197 மனைவி பிரியமாய் கேட்ட திராட்சை பழங்களை பேருந்தில் அசை போட்டு வீட்டுக்கு வந்த போது ஒண்ணும் இல்லையா சார், கொஞ்சமா வச்சிருக்க கூடாதா? பூரா சாப்பிட்டாச்சா? ஒரு 4 பழம் வாங்கின அடையாளத்துக்கு நான் அம்மாட்ட கொண்டு கொடுத்துருக்கலாம்ல. சிவானந்தம் ஐயாவின் இத்தனோடு கதை. சிவானந்தம் ஐயாவின் இத்தனோண்டு கதை. தானே நன்னே தானே தானே நன்னே தானே தானே நன்னே தானே தானே நன்னே தானே. உரத்த சிந்தனை தலைவரின் உருக்கமான கதை இது. சிவானந்தம் ஐயாவின் இத்தனோண்டு கதை.